வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மீண்டும் தங்கத்தோட விலையும் வெள்ளையோட விலையும் சரிவு பாதைக்கு திரும்பியிருக்கு. இது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகளும் சொல்லலும் இந்த வாரத்தில் எந்த அளவுக்கு இருக்குது, மேற்கொண்டு எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 309 ரூபாய் 90 பைசாவாக காணப்படவில்லை. 1 கிலோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3,09,900 ரூபாயாக காணப்படுது. மீண்டும் வெள்ளியோட விலை சரிவு பாதையில் காணப்படவில்லை. மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகளாக பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை கடந்த வாரத்தோட முடிவுலையும் சரி, அதே போல் இந்த வாரத்துலையும் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடந்த வாரத்தோட முடிவில் நம்மளுக்கு வந்து 25-26 டாலர் சரிஞ்சிருக்கு. அதோட தாக்கம் முழுதாக இந்த வாரத்தில் தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் ஒரு அளவை தாண்டி வந்ததுனால மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகளும் சூழலுமே அதிகமாக இருக்கவில்லை. 24 தங்கத்தோட விலை 1 கிராம் 14,486 அப்படிங்கிற சரிவு பாதையில் தான் காணப்படுது. சவரன் விலையை பொறுத்த வரைக்கும் 1,15,888 ஆகும். அரை பவுனோட விலை 57,944 அப்படிங்கிற சரிவு பாதையில் காணப்படவில்லை. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் மீண்டும் தொடர்ந்தும் கடுமையாகவும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. சவரன் விலையை பொறுத்தவரை மேற்கொண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை இதில் வந்து ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,500லேருந்து 3,000 சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2,800லேருந்து 3,100 200 அப்படிங்கிற ரேஞ்சில் ஏற்றம் சரிவு அப்படின்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இதே வேளை அடுத்து 22 தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 13,279 ரூபாய் அப்படிங்கிற சரிவிலையும் சவரன் விலை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,06,232 ரூபாவாக இருக்குது. இதே வேளையில் அரை பவுனோட விலை 53,116 ரூபாவாக இருக்குது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் நல்ல சரிவை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. இன்று சரிவை சந்தித்தது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த வாரத்தில் ஏற்றம் சரிவாக இருக்குதா வாய்ப்புகள் இருக்குது. ஏற்றம்னு பார்க்குறப்போ 2,300லேருந்து 2,800 சரிவுன்னு பார்க்குறப்போ அதிகபட்சமாக 3,000 3,100 அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்குது.